ஷாட் கேமரா ஆக்ஷன். வணக்கம் ஜெய்ஸ் ஃபேமிலி. ஸோ ஹாய் நண்பர்களே, காக்கி சட்டை போட்ட மச்சான் செல்லந்து செய் அப்படின்னு அவங்க வந்து ஆடலினாங்களா. அவங்களும் என் கொக்கா மக்கா மக்கா ஸ்ரீதேவி கே அக்கா, என் கொக்கா மக்கா மக்கா ஸ்ரீதேவி கே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எங்க அம்மா வந்து அவங்க கடந்து வந்த பாதைகளை மட்டும் தான் சொல்ல போறாங்க மாட்டேன். எங்க அப்பா வேற பேசுறதுக்கு ஆர்வமா இருக்காருன்னு சொன்னா, சோ எங்க அப்பாட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், தைரியமா பேசுங்கப்பா, நீங்க பேசுறத பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன், தயவு செஞ்சு பேசுங்க. உங்க வாயால அந்த பொண்ணான உங்களை 15 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சு அந்த தகப்பன் வீட்டுல போய் நீங்க இருந்து நீங்க பேசுறத பாக்குறதுக்கு நான் இன்னும் ஆர்வமா இருக்கேன். தகப்பா, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. அடக்கத்துக்கு போயிருக்கும் போது உங்க அப்பா என் கண்ணு முன்னாடி சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த குழியில ஒண்ணு இறக்கும் எனக்கு முன்னாடின்னு என் அப்பா, எங்க அப்பாவை என் தாத்தா சொன்னாரு. இந்த குழியில எனக்கு முன்னாடி நீ இறங்குவேன்னு சொன்ன அந்த தாத்தாவே இன்னைக்கு என் தங்கச்சி கூட வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும். என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா போடுற எல்லாருக்குமே நீ லைக் போடுறிய, அது எங்க புண்ணை குத்துற மாதிரி இருக்காதா? எங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் வலிக்காதா? ஐடி போடுறாங்களா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிகிறோம். ஜெய்ஸ் ஃபேமிலி ரொம்ப அமைதியா இருந்துட்டோம்ல. இவங்க வந்து அப்படியே ஆடலுடன் பாயா இதெல்லாம் ஆடும்போது எங்க அம்மா இச்சி டிசம்பர் புருஷனை நினைச்சு ஆடுறாங்க, ஆடிட்டு போறாங்க. நீ யார நினைச்சு அப்பா கூட காவா இல்லையா அப்படின்னு ஆடுற? சிரிப்பா. டேய் என்ன தொடாதடா, என்ன தொடாத, நீயா அதான் நானா அதான், என்ன தொடாத. அதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கதை பார்க்க போறோம். ஸோ இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து குடும்பப்படுத்தி கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. ஸோ இதுல எதுல சொல்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா என்னத்துக்கு அவங்களுக்கு வந்துட்டு இது பண்றாங்கன்னா, அவங்களும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க, அதனால இவளையும் நரகத்துல தள்ளிட்டு எல்லாரும் முன்னாடி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் பாருங்கடி அப்படின்னு காட்டணும். ரொம்ப சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது சிரிச்சேன் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஆட்டக்கார டீச்சர் அவங்களோட ஆடல் திறமையை அதில் காட்டியிருப்பாங்க. எங்க அப்பா மெயின் விஷயம் என்னது அப்படின்னா, அவங்க வீடியோஸ் போடுறாங்க தெரியுதா, அவங்களுக்குன்னு தனியா அந்த ஆட்டக்கறி டீச்சர் தனியா ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதுல வீடியோஸ் போட்டுருக்காங்க இல்லையா. அதுல முடிஞ்சா நீ கதை சொல்லியோ, நீ கோச்சிங் கொடுத்தோ வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஏத்திக்கோ, இல்லாட்டினா வந்துட்டு வியூஸ் ஏத்திக்கோ. எதுக்கு எச்சத்தனமா ஏன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்க? பாசம் மண்ணங்கட்டின்னு எதுக்கு போடணும்? பாச மலர்கள் எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாம் பர்சனல் எல்லாமே முடிச்சுட்டு, இதுக்கு மேல கேவலப்பட அவசியமே கிடையாது. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எதுக்கு உட்காந்து அந்த பாத்தீங்கன்னா கேப்ஷன்ல இருக்கும் பாச மலர்கள், பாச இதுகள், இதுகள் மெமரி. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. மெமரிஸ் எங்க அப்பா கூட பழைய வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் அதுக்கு வந்து பாப்பீங்க, அங்க மூலியமா காசு சம்பாதிக்கலாம்னு எச்சத்தனமா அலைஞ்சிட்டு இருக்கு அந்த ஆட்டக்காரி டீச்சர். அதுக்கு என்னப்பா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. அதை பார்த்துட்டு வந்துட்டு அவளுக்கு எங்க அப்பாவை பார்த்து ஏக்கமோ, எங்க அப்பாவை வந்துட்டு மிஸ் பண்றாங்களோ, எங்க அப்பாவோட பாசம் வந்துட்டோம், ஏன் மேல பாசம் வந்துட்டு. ஐயா வாய பாரு வள்ளல்ல.